இப்ப கோடீஸ்வர யோகம், பிரபுத்துவ யோகம், எதிர்பாராத தனவரவு அப்படின்னு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு அமையும்? அது பிறக்கும் போதே பணக்கார வீட்டுல பணக்கார தன்மையோட பிறக்கிறது யாருக்கு இருக்கும்? எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா நடக்கும்? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச நபரா இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப உங்களுக்கும் தெரிந்த எனக்கும் தெரிஞ்ச நபர்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் அறியக்கூடிய, உலகம் முழுவதும் அறிந்த நபராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திருபாய் அம்பானி. அவர் ஜாதத்திலையும் சரி, அவருக்கு பிள்ளையின் ஜாதத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா கோடீஸ்வர யோகம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ப அந்த எந்த கிரக அமைப்பு இருந்தா அவர் பிள்ளைங்க திருபாய் அம்பானி அவர் பிறக்கும் போது கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தார். பிறக்கும் போது கஷ்டப்பட்டு தான் கொஞ்சமா கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னேறி வந்தார். இந்த உழைச்சி முன்னேறிய வீட்டுல இந்த 2 பேர் பிறக்கணும் விதி இருக்கு இல்லையா? முகேஷ் அம்பானி அவர்கள், அனில் அம்பானி அவர்கள் பிறக்கணும் விதி இருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த விதி இருக்குன்னா அந்த ஜாதகத்துல என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தா அங்கே பிறக்கணும் விதி. அதே மாதிரி முகேஷ் அம்பானியோட பிள்ளைகள், அனில் அம்பானி அவருடைய குடும்பத்துல பிள்ளைங்க இருக்கான்னு தெரியல, அவங்க வீட்டுல இப்பெல்லாம் பிள்ளைங்க பிறக்கணும் அப்படின்னு விதி இருக்கு பாத்தீங்களா? உதாரணத்துக்கு முகேஷ் அம்பானி அவையா வீட்டுல ஆனந்த் அம்பானி, ஆகாஷ் அம்பானி இருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி பிறக்கணும் விதி இருக்குல்ல, அவங்களும் ஜாதகம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் எத்தனை பேர் சொல்லலாம், இது எல்லாருக்கும் தெரிந்த நபர்னால சொல்ல வரேன். பெரும்பாலும் சொல்லியிருக்க நினைக்கிறேன் இதே விதிகளை. சூரியன் சந்திரன், நல்லா கேட்டுங்க, சூரியன் அல்லது சந்திரன் தனித்திருந்தோ, சூரியன் தன் இணைந்திருக்கும் போதோ, இவர்களோட ராகு கேது இணைந்திருந்தால், சூரியன் சந்திரன் ராகு, சூரியன் சந்திரன் கேது, சூரியன் ராகு, சந்திரன் கேது, இவர்கள் சூரியனோடு இணைந்த ராகுவோ, சந்திரனோடு இணைந்த ராகு கேதுவோ, சூரியனோடு இணைந்த ராகு கேதுவோ அல்லது சூரியன் சந்திரனோடு இணைந்த ராகு கேதுவோ, இவர்கள் ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இருந்தாலும், 4, 5, 7, 9 இருந்தாலும், 6, 8, 12 தவிர எங்கிருந்தாலும் நிச்சயமாக எதிர்பாராத தனவரவு, பணவரவு, உழைக்காமல் பணவரவு, இது எல்லாமே கிடைக்கும். இந்த சூரியன் ராகு கேது, சந்திரன் ராகு கேது இணைவு தான் நிச்சயம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கடன் பிரச்சனையை கொடுத்து விளக்கும், கடன் ஏற்பட்டு விளக்கும், கடன் ஏற்பட ஊரை விட்டு, இது அவங்க வீட்டில் அப்படி நடந்துச்சான்னு தெரியாது. அவர் வீட்டில் அனில் அம்பானி அவர்கள் கடன் பட்டு பிரச்சனை சந்திச்சாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் மற்றவங்க ஜாதகம் இருந்தாலும் ஊரை விட்டு கடன் பிரச்சனை ஓடி போய் அவமானப்பட்டு ஊரை விட்டு ஓடி போய் மறுபடியும் சம்பாதிச்சு மேல லெவலுக்கு வரக்கூடிய ஜாதகம் பூரா இந்த கிரகம் இருந்தே தீரும்.